இப்போ நான் கோயம்புத்தூரில் தாங்க இருக்கிறோம். கோயம்புத்தூரில் எங்கே இருக்கோம்னு கேட்டிங்கன்னா ராமநாதபுரம் ஏரியாவில் கொங்கு நகரில் அல்வேர்னியா ஸ்கூல் ஆப்போசிட்டில் தான் இருக்கிறேன். அந்த உணவகத்து பேர் வந்து நலன் உணவகம். இந்த நலன் உணவகத்தில் என்னென்னா பியூர் ஆர்கானிக் ஃபுட்டு. இது வந்து 100% சுத்த சித்த சைவ உணவகம், பாரம்பரிய உணவகம், சிறுதானிய உணவுகள் அப்படின்னு நிறையா வெரைட்டிஸ் இருக்குது. இன்றைக்கி என்ன ஸ்பெஷல் இருக்குது வாங்க போய் சாப்பிட்டுட்டு உங்களை ரிவ்யூ சொல்கிறேன். நீங்களும் வாங்க. ஹோட்டல் நலனில் பார்த்திங்கன்னா பாரம்பரிய உணவுகள் ப்ளஸ் அந்த சிறுதானிய உணவுகள், அறுசுவை உணவுகள், மூலிகை உணவுகள், இந்த மாதிரி ஒரு ஆர்கானிக் ஃபுட்டாக இருக்குதுங்க. அந்த டீட்டெயிலை பற்றி இங்கே ஒரு இன்சார்ஜ் சார் இருக்கார், அவரை கேட்டு நம்ம என்னன்னு தெரிஞ்சுப்போம். சார் வணக்கம் சார். சார் நேம் சார்? கருப்புசாமி. இப்போ சார் நம்ம ஹோட்டல் நலனை பற்றி கேள்விப்பட்டு தான் வந்திருக்கோம். ஆக்சுவலாக இங்கே வந்து இயற்கை சார்ந்த உணவுகள் கெமிக்கல் கலக்காமல் இது பண்ணுறதா ஒரு கேள்விப்பட்டு தான் நாங்கள் வந்திருக்கோம். அது எந்த மாதிரி ஸ்டைலில் நீங்கள் ப்ரிப்பரேஷன் பண்ணுறது எங்களோட வியூவர்ஸ்க்கு நீங்கள் சொல்லுங்கள் சார். நலன் உணவகம் வந்து நவயோகம் அறக்கட்டளையால் 2003 கரூரில் துவங்கப்பட்டதுங்க. குருஜி ஜெயகிருஷ்ணன் அவங்களோட வழிகாட்டுதலில் நலன் உணவகம் கரூர், ஈரோடு, திருப்பூர், கோயம்புத்தூரில் ராமநாதபுரம் பூ மார்க்கெட்டில் இருக்கும். நலன் உணவகத்துடைய நோக்கம் என்னன்னா, மக்களுக்கு அவங்களுடைய விருப்பத்துக்கு இல்லாமல் அவங்க உடலுடைய தேவை என்ன இருக்கோ அதுக்காக கொடுக்க சொல்லி குருஜி சில விஷயங்கள்லாம் சொல்லியிருக்காங்க. அதில் உடல் ஆரோக்கியத்தை கெடுக்கிற மிளகா, புளி, மசாலா, பால், தயிர், டால்டா, மைதா, காளான், செயற்கையா நிறமூற்ற சுவையூற்ற பொருட்களை எல்லாம் தவிர்த்து எப்படி உணவு தயாரிக்கும், சிறுதானியங்களை பயன்படுத்தி எப்படி பண்ணணும், அப்புறம் ஒவ்வொரு கிழமைக்கும் அந்த கோளுக்கு உகந்த மாதிரியான காய்கறிகளையும் தானியங்களையும் அதை வந்து குருஜி அமைச்சு கொடுத்துருக்காங்க. அதுபடி தான் நாங்கள் எல்லா நலன்லையும் சமைச்சு கொடுக்குறோம். இதெல்லாம் இங்கே வர்றவங்களுக்கு ஏன் இதையெல்லாம் சேர்த்து விருப்பப்படுறவங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறோம். இதையெல்லாம் ஏன் சேர்த்திக்க கூடாது, இல்லை தேவைப்படுறவங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறோம். அதுக்கப்புறம் இதை எப்படி தயார் பண்ணணும், டெய்லி கடையில் வந்து சாப்பிட முடியாது அப்படிங்கிறப்ப எப்படி தயார் பண்ணணும்னு குருஜி அவங்க எழுதின புத்தகம் இருக்குது. அதுபடி தான் நாங்களும் செய்கிறோம். அதே மாதிரி நீங்கள் வீட்டில் எடுத்துக்கணும் அப்படிங்கிறத நோக்கமாக இருக்குது. அதற்காக அந்த புக்கும் நாங்கள் வந்து விற்பனைக்கு வச்சிருக்கோம். நலன் உணவகத்தில் அதாவது எப்படின்னா காலையில் எத்தனை மணிக்கு வந்தால் டிஃபன் சாப்பிடும்? காலையில் 7லேருந்து 10. காலையில் 7லேருந்து 10 மணி நேரம் பிரேக்ஃபாஸ்ட். சரிங்க சார். 7 மணிக்கு வந்து ஏதாவது ஒரு மூலிகை சூப்பு தரங்க, மணத்தக்காளி இல்லாட்டி சுக்குட்டிக்கீரை, அந்த மாதிரி ஒவ்வொரு நாளைக்கு ஒவ்வொரு சூப் கொடுக்குறோம். சிறுதானிய கஞ்சி கொடுக்குறோம், சிறுதானியங்களை பொங்கல் தர்றோம், அப்புறம் சிறுதானிய தோசை. காலையில் வந்து ஸ்பெஷலாக வந்து கீரை தோசை கொடுக்குறேங்க, முருங்கைக்கீரை, பொன்னாங்கண்ணி கீரை, அந்த மாதிரி ஒவ்வொரு நாளில் ஒரு கீரை தோசை தரும். இங்கே வந்து ரோஸ்ட்டாக எந்த பொருளும் கொடுக்கறது இல்லைங்க. காலையில் வந்து அந்த மாதிரி சிம்பிளாக ஒரு நல்ல எனர்ஜி கொடுக்குற மாதிரியான ஒரு பிரேக்ஃபாஸ்ட் வச்சிருக்கோம். ஹெல்த்தியாகவும் கொடுத்துருக்கோம். அதான் சார். இப்போ லஞ்சு சார்? லஞ்ச் வந்து கைக்குத்தல் அரிசி சாதம் தராங்க, சிறுதானியத்தில் ஏதாவது ஒரு சாம்பார் சாதம், அந்த மாதிரி வெரைட்டி ரைஸும் இருக்குது. ஆமாம், அது கொடுக்குறோம். ஓகே. அப்புறம் ஒரு ஃபுல் மீல்ஸ் கொடுக்குறோம். சரிங்க சார். அதில் அந்த ஒவ்வொரு நாளைக்கும் ஒவ்வொரு காய்கறிகளை பயன்படுத்தி நம்ம சார்ட்டில் இருக்குங்க, அதுபடி செய்கிறோம். ஒரு சாம்பார், குழம்பு, ரசம் வந்து மூலிகை ரசமாக தரும். சரி. கீரை கூட்டு பொரியல், பாயாசம் வருது. சக்கரை பயன்படுத்தாமல், வெள்ளை சக்கரை பயன்படுத்தாமல் நாட்டு சக்கரை பயன்படுத்தி சிறுதானியங்களை பயன்படுத்தி தினமும் ஒரு பாயாசம் தரும். பால் சேர்த்தாதனால சோயால செய்த மோர் தரும். அது என்ன சார் சோயா மோர்? அது என்ன, எந்த மாதிரி? சோயா சீட்ல இருந்துங்க. சரிங்க சார். அதுல இருந்து மோர் பண்ணி அது பால் சாப்பிட்டா நமக்கு என்ன சத்தெல்லாம் இருக்கும் நம்ம இருக்கோ அது அந்த தானியத்தில் இருக்கு. பால் எடுத்துக்க கூடாது அப்படிங்கிறது, உணவா எடுத்துக்கூடாது, மருந்தா பயன்படுத்தணும். பால் சாப்பிட்டதுக்கு அப்புறம் தயிரா சாப்பிட்டீங்கன்னா ஒரு செரிமான மந்தம் வரும். அது இல்லாமல் இருக்கணும் அப்படிங்கறதுக்காக அதே எனர்ஜி கிடைக்கணும். நமக்கு தேவை, அதுக்கு தேவையான தாது பொருள் தான் நமக்கு கிடைக்கணும். அது கிடைக்கக்கூடிய மாதிரியான விஷயங்களை சோயாவில் இருக்கிறதுனால சோயா மோரா பண்ணி கொடுக்குறோம். சூப்பர் சார். பார்த்தீங்கன்னா சார், அதாவது ஒரு சின்ன சின்ன விஷயங்கள் அவங்க எவ்வளோ சிரத்தை எடுத்துக்கிறாங்கன்னு சார் சொல்றதுலேருந்தே புரியுது. மதியம் லஞ்ச் எத்தனை மணிக்கு வந்தா சார் உங்களுக்கு? 12லேருந்து 3:30 மணி வரைக்கும் தான் வச்சிருக்கோங்க. ஓ சரிங்க சார். சாயந்தரம் ஏதாச்சும் ஸ்நாக்ஸ் ஏதாச்சும்? 5 மணிலேருந்து ஒரு 7 மணி வரைக்கும் ஸ்நாக்ஸ் கொடுக்குறேன். அது என்ன ஸ்நாக்ஸ்? சிறுதானியங்களில் பக்கோடா, சுயம் அப்படிங்கிற ஒரு இனிப்பு. அது என்ன சார் சுயம்னா? கடலை பருப்பில் செய்யறதுங்க. தினமும் ஒரு சூப் தரும். சாயந்தரம் காய் சூப்புங்க, வெஜிடபிள் சூப்பு, வாழைக்காய் சூப்பு, வாழைத்தண்டு சூப்பு, அந்த மாதிரி ஒரு சூப் ஒன்று கொடுக்குறோம். ரெகுலராக இருக்கிற நம்ம பாரம்பரிய உணவுகளில் இருக்கிற புட்டு, பணியாரம், ஆப்பம், இடியாப்பம், இதெல்லாம் பண்ணி தருவோம். அப்புறம் சப்பாத்தியில் கொஞ்சம் வெரைட்டி தரங்க. சப்பாத்தி என்ன வெரைட்டி சார்? சீரகம் ஒரு நாளைக்கு ஒரு நாள் சீரகம் கலந்து தரோம், ஓமம் கலந்து தரோம், வாழைப்பழம் சேர்த்து தரோம். எதெல்லாம் மருந்தாக உடம்புக்கு பயன்படுமோ அது செஞ்சு கொடுக்கும். சூப்பர் சார், சூப்பர். இரவு சார்? இரவு 7 மணிலேருந்து அதாங்க தோசையில் சிறுதானியங்களில் தோசை ரேட்டுங்க. அப்புறம் சேவை. சேவை நைட்டு எத்தனை மணி வரும் சார்? 10 மணி வரைக்கும். 10 மணி. ரைட் சார். அதாவது இவ்வளோ அதாவது இந்த இயற்கையான உணவுகளை எவ்வளோ அற்புதமாக நீங்கள் சொல்லும்போது நம்ம சாப்பிட்ற ஒரு ஆசை தோணுது. இப்போ இது வார விடுமுறை இருக்காது? விடுமுறையில் எதுவும் இல்லைன்னா எல்லா நாளும் எங்கிட்ட. ஆக்சுவலாக நம்ம உணவு என்ன உணவு எடுத்துக்கிறோமோ அது நம்ம குணமாக மாறி வரும்.
கண்டிப்பாக. சரிங்களா? அப்போ சமைச்ச பொருளில் 3 குணம் இருக்குங்க. 3 வகையான உணவு முறை இருக்குது. சுத்த சைவம், சைவம், அசைவம். இப்போ நம்ம சுத்த சைவம் அப்படிங்கிறதுல கொடுத்துருக்கோம். நீங்கள் வந்து நம்ம எதுக்காக பிறந்தோம் அப்படிங்கிற நோக்கத்தை வெளிப்படுத்துறதுக்கு ஒரு 48 நாள் நம்ம உணவு முறையில் இருந்தோம் அப்படின்னா வேறு எந்த பயிற்சியும் பண்ணாமையே அந்த நிலையை அடைய முடியும் அப்படிங்கிறதான் இந்த நம்ம உணவகம் நடத்துறது உண்டான நோக்கம். அதை தேடிட்டு இருக்கிறவங்களுக்கு உண்டான உணவு கிடைக்கணும் அப்படிங்கிறது. சரிங்களா? இது குருஜி செய்ய சொல்லியிருக்காங்க. இது தொடர்ந்து நாங்கள் செஞ்சுட்டு இருக்கிறோம். மக்கள்கிட்ட நல்ல ஆதரவு இருக்கு. ரொம்ப நன்றி சார், ரொம்ப நன்றி சார். இப்போ அடுத்து சார் சொல்லும்போதே அவருடைய அந்த சிரத்தையோடு சொல்லும்போதே நம்மளும் சாப்பிட்டு பார்த்து அதை நான் என்ன உங்களுக்கு ரிவ்யூ சொன்னேன். லெட்ஸ் கோ. இப்போ நம்ம நலன் உணவகத்தில் தாங்க இருக்கிறோம். கஸ்டமர் இருக்காங்க, உணவு எப்படி இருக்குது அப்படின்னு கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வாங்க சார். வணக்கம் சார். வணக்கம் சார். நேம் சார்? என்னுடைய பேர் சாம். நீங்கள் ரெகுலர் கஸ்டமரா சார்? நீங்கள் நான் ரெகுலராக ரெகுலர். இந்த இயற்கை உணவகத்தை என்ன பிடிச்சிருக்கு சார்? பொதுவாகவே எந்த இடத்துலையுமே சுவைக்கு இருக்கக்கூடிய முக்கியத்துவம் ஆரோக்கியத்துக்கு இல்லை. இங்கே சுவையும் கூடவே ஆரோக்கியம் சேர்ந்து கிடைக்கிறது ஒரு முக்கியமான விஷயம். ரெண்டாவது, இன்னைக்கு வரைக்கும் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு கேஸ்ட்ரோ என்ட்ராலஜி டிபார்ட்மெண்ட்டில் இருக்கிறவங்க எல்லாம் கேட்டிங்கன்னா அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா 100க்கு 30 பேர்த்துக்கு வாயிலிருந்து இந்த உணவு பாதையில் ஏதோ ஒரு பிரச்சனை இருக்கும். அது அல்சராக இருக்கலாம், பைல்ஸாக இருக்கலாம். இதுக்கெல்லாம் மிக முக்கியமான காரணமாக சொல்லப்படுறது வந்து மிளகாய். ஸோ இந்த மிளகாய் போன்ற மசாலா பொருட்கள் மிக குறைவாக இருக்கிறதுனால கட் ஃப்ரெண்ட்லி டயட் இது. சரி சார். சரி. அது போக இல்லாமல் முடிஞ்ச அளவுக்கு சுத்த சித்த சைவ உணவு அப்படிங்கிறதுனால இது வந்து வி ஃபீல் தட் இட் இஸ் வெரி குட் ஃபார் ஹெல்த். ஸோ வேறு ஒன்றும் ஸ்பெசிஃபிக்காக ரீசன் இல்லை. பட் இந்த ஸ்டைல் ஆஃப் ஃபுட்டு வந்து எங்களுக்கு கிடைக்கிறது இல்லை. ஊர்தோறும் ஒரு உணவாக இருந்தால் கூட பரவாயில்ல. ஆக்சுவலி வந்து திஸ் இஸ் ப்ரூவன் ஸ்டடி தான். 135 பேருக்கு இந்த ப்ராப்ளம் இருக்குது. ஈவன் அலோபதி டாக்டர்ஸே தே ஆர் ரெக்கமெண்டிங் ப்ளீஸ் ஸ்டே அவே ஃப்ரம் சில்லின்னு சொல்லுவாங்க. பட் நீங்கள் எல்லா ஹோட்டல்லையும் வந்து ஒரு காமன் கஸ்டமருக்காக தான் டிசைன் பண்ணுறாங்க. ப்ராப்ளம் உள்ளவங்களுக்கு எஸ்பெஷலி அதுக்காக இது வந்து நோயாளிகளுக்கான உணவுன்னு சொல்ல முடியல. நோயாளி ஆகாமல் இருக்கிறவங்களுக்காக ஒரு உணவு முன்னெச்சரிக்கை. கரெக்ட் கரெக்ட். சூப்பராக, அழகாக, அருமையாக, ரொம்ப எளிய முறையில் சொன்னார். ரொம்ப தேங்க்ஸ் சார். இப்போ நம்ம நலன் உணவகத்தில் ஆர்கானிக் மீல்ஸு சொன்னாங்க. அதுதாங்க இது பார்த்தீங்கன்னா இது வந்து கைக்குத்தல் சாதம். எப்படி இருக்குது கைக்குத்தல் சாதம்? இது வந்து கொள்ளு துவையல். இது வந்து சுரக்காய் முருங்கைக்காய் சாம்பார். இது வந்து மிளகு குழம்பு. இது வந்து அகத்திக்கீரை ரசம். இது வந்து பீட்ரூட்டு. இது வந்து கீரை மசியல். இது வந்து புடலங்காய் கூட்டு. இது வந்து பாசிப்பருப்பு பாயாசம். இது வந்து மோர்னால் இது ஒரு டிஃப்ரெண்ட்டான மோர். இது வந்து சைவ மோர். இந்த சைவ மோர் கடைசியாக நான் சாப்பிடும்போது சொல்கிறேன். இது வந்து வாழைப்பூ வடை. இது வந்து சுட்ட அப்பளம். அப்பளம்னாலே வந்து எண்ணெயில் பொரிச்சு கொடுப்பாங்க. பட் இங்கே வந்து சுட்ட அப்பளம் கொடுப்பாங்க. எல்லாமே ஒரு டிஃப்ரெண்ட் ஸ்டைலில் இருக்குது. ஃபஸ்ட்டு வந்து கொள்ளு துவையில் டேஸ்ட் பண்ணுறேன். கைக்குத்தல் அரிசி இப்போ தான் நான் சாப்பிட்றேன். அதாவது அந்த இயற்கையான உணவகத்தில் சாப்பிடும்போது அதனுடைய ஒரிஜினாலிட்டி, அதனுடைய சுவைத்தன்மை இருக்குது பார்த்தீங்களா? கீரை மசியல். இந்த கீரையில் பார்த்தீங்கன்னா அந்த கலர் மாறாமல் இருக்கும். சுட்ட அப்பளம் இதையும் டேஸ்ட் பண்ணி பார்த்தேன். வாழைப்பூ வடை சாப்பிட்றேன். ஆயிலே சுத்தமாக ட்ரையாக இருக்கும். இவங்க வந்து என்னென்னா ஒவ்வொரு நாளைக்கும் மத்தியானம் லஞ்சு மட்டும் மாறிக்கிட்டே இருக்கும். இங்கே ரெண்டாவது என்ன சொல்லியிருக்காங்க, மிளகாயும் புளியும் மசாலா பொருட்கள், பால், தயிர், மைதா, காளான், டால்டா, செயற்கை நிறமூட்டிகள், செயற்கை சுவையூட்டிகள் இதெல்லாம் இல்லைன்றிருக்காங்க. இன்றைக்குள்ள லைஃப்பில் வந்து இதே வந்து சேர்க்காமல் சமைக்கிறது ஒரு பெரிய விஷயம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். சுவை வந்து நேச்சுரல் சுவையை கொண்டு வர்றதுக்கு எவ்வளோ சிரமன்றது அவங்களுக்கு தான் தெரியும். நம்ம சாப்பிட்டு நம்ம டேஸ்ட் தான் சொல்கிறோம். இப்போ சாம்பாரில் பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் ஹோட்டலில் வந்து புளி சேர்ப்பாங்க. ஆனால் இங்கே புளியும் சேர்க்குறதில்ல, மசாலா பொருட்களும் சேர்க்குறதும் போட்டு ஒரு மாறுபட்ட சுவையோட அந்த சுவைத்தன்மை மாறாமல் ஒரு போட்டுருங்க. அடுத்து மிளகு குழம்புங்க. அதே போல் நார்மல் ரைஸ் வேணாலும் நார்மல் ரைஸு கொடுப்பாங்க, நீங்களும் வாங்கிக்கோங்க. நான் வந்து கைக்குத்தல் அரிசி கேட்டுட்டேன், அதனால் கைக்குத்தல் சாப்பாடு கொடுத்துருக்காங்க. இந்த கைக்குத்தல் ரைஸ்லாம் சாப்பிட்றதே அதனால் இங்கே அதுக்காக தான் வந்திருக்கோம். நான் பட்ட இன்பத்தை நீங்களும் அனுபவிக்கின்றது தான். சூப்பராக இருக்கும். அடுத்து வந்து
அகத்திக்கீரை ரசம். அகத்திக்கீரை ரசம் லைட்டாக டேஸ்ட் பண்ணி பாருங்கள். மிக மிக அருமை. சொல்லலாம் போட்டுருங்க. அடுத்து மோர். இந்த மோர் வந்து ஆக்சுவலாக சோயா மோரை பற்றி கேட்டது சொன்னாங்க. சோயாவில் வந்து பால் இருக்குது, அந்த பாலை வந்து இதில் கலந்து மிக்ஸ் பண்ணி கொடுத்துருவோம். செம்ம டேஸ்ட்டாக. சாப்பிட்றதுக்கு அவ்வளோ அருமையாக இருக்கும். அடுத்து இது பாசி பருப்பு பாயாசம் டேஸ்ட் பண்ணுறேன். ஒரே வார்த்தை சொன்னால் அருமை. நீங்கள் இந்த காலத்தில் வந்தீங்கன்னா இந்த நலன் உணவத்தை ட்ரை பண்ணி பாருங்கன்னு சொல்ல மாட்டேன், கண்டிப்பாக சாப்பிட்டே பாருங்கன்னு தான் சொல்லுவேன். ஏன்னா அவ்வளோ ஃபுட்டு வந்து ஹெல்த்தி ஃபுட்டாக இருக்குது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சினா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். பாய். இப்போ வந்து நம்ம நலன் ஹோட்டலில் பில்லு வந்துருச்சுங்க. கைக்குத்தல் அரிசி ஒரு சாப்பாடு வந்து 90 ரூபா, வாழைப்பூ வடை 10 ரூபாங்க. மொத்தம் டோட்டல் 200 ரூபாங்க 2 பேர்த்துக்கு சேர்த்து.